நமக்கு உயிரும் உடையிலையும் கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு எல்லாரும் கட்டாயமாக என்ன செஞ்சாகணும்? கணக்கு கொடுத்தே ஆகணும். யாரும் தப்ப முடியாது. உலகத்தானா இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும். ஆமாம், நீதிமான் இருந்தால் ரொம்ப கணக்கு கொடுக்கணும். ஊழியக்காரனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கணக்கு கொடுக்கணும். விசுவாசியாக இருந்தால் இன்னும் ரொம்ப கொடுக்கணும். எல்லாரும் கட்டாயம் கணக்கு கொடுக்கணும். இதில் யாருமே தப்ப முடியாது. சரி, கடவுள் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் அப்படின்ற விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் ஆழமாய் கொஞ்சம் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். கடவுள் எனக்கு கொடுப்பதிலே நான் கணக்கு கொடுப்பதுன்றது கட்டாயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பதிலேயே நான் கணக்கு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருப்பதிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் இருக்கோம்னா நமக்கு எல்லாமே முதல்ல இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கு. இப்போ இருக்கிறதுல நம்முடைய நிலை பார்த்து தான் கடவுள் நமக்கு அதை அப்டேட் பண்ணி நமக்கு சில காரியங்களை கொடுக்கறாரு தவிர, நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்தால் கடவுள் நம்மகிட்ட எதையும் கொடுக்க போகிறதே இல்லை. எல்லாத்தையும் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்குறாங்க. தொடங்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? உன்ட்ட என்னப்பா இருக்குது? உன்ட்ட என்ன இருக்குது? ஆமாம், முதல் போடுறதுக்கு உன்ட்ட என்ன இருக்குது கேட்பாங்க. இல்லை சார் ஒன்றுமே இல்லை, டோட்டலாக லோன் தான் அப்படின்னு சொன்னால் கதை கந்தல் தான். இது நம்பிக்கைக்குரிய இடமே இல்லை. அப்படின்றப்ப நம்மள்கிட்ட கடவுள் சில இருப்பு நம்மள்கிட்ட இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது தான் இந்த நாளை கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல இருக்குன்ற அறிவு இருந்தால் தான் கொடுப்பதை குறித்த உணர்வு நம்மள்கிட்ட இருக்கும். இருப்பதை குறித்த அறிவே இல்லாத மனுஷன்ட்ட கடவுள் எதை நம்பி கொடுப்பார்? இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மள்கிட்ட இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கு. செத்து போன சரீரம் கொண்ட ஆபிரகாம்கிட்ட இருந்ததுனால தான் அந்த மனுஷன் நட்சத்திரங்களை போல பிள்ளையை பெற்றெடுத்தான். கர்ப்பமே செத்து போன சாராள்கிட்ட ஏதோ இருந்ததுனால தான் அவள் பூமியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தாயாய் மாறினாள். அப்படின்னு சொல்ற இடத்துல நம்மிடத்துல இருப்பதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். நம்மிடத்துல இருப்பு இருக்கிறதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை தான் நான் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களுக்கு அறிவு இல்லாதனால சங்காரமாகிறார்கள்ன்றார். அப்ப அறிவு எதை குறித்த அறிவு இல்லை? தங்களை குறித்து, தங்களிடத்தில் என்ன இருக்குன்ற விஷயத்தை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. அறிவு இல்லை. இதான் பிரச்சனை. இல்லைன்ற வார்த்தை வருகிற மனிதனிடத்திலே தயவு செய்து பழகாதிருங்கள், அவன் உங்களையும் இல்லாமல் ஆக்கி விடுவான். இருக்கிறது என்று சொல்லுகிற மனிதனிடத்தில் பழகுங்கள், அவன் உங்களை பெருக்கிடுவான். இல்லைன்ற வார்த்தை இன்னும் சொல்லுவாங்க அந்த காலத்தில், பெண்மணிகிட்ட வீட்டில் இல்லைன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது சொல்லுவாங்க அந்த காலத்தில். பெண்மணிகளை பார்த்து, சார் வீட்டில் காப்பி தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, பதில அந்த இல்லைன்ற இடத்துக்கு அந்த வீடு போகவே கூடாது. அந்த இல்லைன்ற இடத்துக்கு நீங்க போகவே கூடாது. நாம் இருப்பு கொண்டவர்களாக எப்பொழுதுமே இருக்கணும். அது ரொம்ப அழகுங்க. அந்த பெண்மணி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த பெண்மணி வாயிலிருந்து வர வார்த்தை இல்லைன்னு வரக்கூடாதான். அது தரித்திரன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? இல்லை எதுக்கெடுத்தா இல்லை இல்லைன்ற. ஆமாம், எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட 2 தங்கச்சிகள். ஒரு தங்கச்சி எப்போதும் இருக்குன்னு சொல்கிற தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி எப்போது இல்லைன்னு சொல்கிற தங்கச்சி. மறந்துடக்கூடாது. அவங்க ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் தான் அவங்க இருந்தாங்க. நான் போகிறப்பெல்லாம் எங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். எங்கள் அத்தைக்கு எப்போதுமே எங்கள் அப்பா கையிலேருந்து வாங்கினா தான் ரொம்ப சந்தோஷம். அதனால் எங்கள் அப்பா எங்கள் அத்தைக்கு கொடுப்பார். ஆனால் எங்கள் அத்தையை நான் எப்பொழுதும் பார்த்தேன். என்னுடைய 10 வயது வரைக்கும் எங்கள் அத்தையை பார்த்தேன். 2 அத்தையும் பார்த்துருக்குறேன். இன்றைக்கும் ஒரு அத்தை உயிரோடு நல்லா இருக்கிறாங்க. வயது முதிர்ந்து 90 இயர்ஸ் ஓல்டு ஆனாலும் நல்லா இருக்கிறாங்க. இந்த அத்தையை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கிறேன்னு. என்னத்தனை சம்பாதிச்சார், என்னத்தனை கொண்டு வந்தார், என்னத்தனை கிடச்சிச்சு, என்னை இங்கே வாக்கப்பட வச்சு நீ பணத்தரக்கூடாது இல்லைலாம் அப்படியே சொல்லும் பாருங்க. எங்கள் அப்பா அப்படியே உட்காந்து கேட்டு, சரி சரி விடு. அந்த நேரத்தில் அவர்கிட்ட வாங்கிறதுக்காக அது பண்ணுற புலம்பல்.
நான் நினச்சி பார்த்தேன், அப்படி வாங்கி ஏன் எங்கள் அத்தை நல்லா இல்லைன்னா, அது இல்லைன்ற விஷயத்துலேருந்து தொடங்கினதுனால தான் வாங்கின விஷயத்தினால நல்லா இருக்க முடியல. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் இருப்பு இருக்கிறவனிடத்தில் கொடு, அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். இல்லை என்று சொல்லுகிறவனிடத்தில் நீ கொடுக்காதே, அவன் உன்னையும் தரித்திரனாக்கி விடுவான். புரிஞ்சுன்னா ஆமேன் சொல்லுங்க, புரியலனாலும் ஆமேன் சோத்திரம் சொல்லுங்க. மதறக்கூடாது. ஒரு வெளிச்சத்துக்கு வாங்க, மதறக்கூடாது. சொல்லுங்க, முதல்ல நீங்கள் உங்களை பாருங்க. நீங்கள் இருப்பு கொண்டவர்களா இல்லையா? இரும்பு கொண்டவர்கள, இருப்பு கொண்டவர்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு, இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. படைக்கும் பொழுதே கடவுள் யாரையுமே வெறுமையாய் படைக்கல, வெறுமையிலிருந்து இல்லாமையிலிருந்து நம்மளை படைச்சு வச்சிருக்கிறார். எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அவர் கொடுத்த அறிவு நம்மள்ட்ட இருக்கு, அவர் கொடுத்த ஞானம் நம்மள்ட்ட இருக்கு, அவர் கொடுத்த புத்தி நம்மள்ட்ட இருக்கு, அவர் கொடுத்த ஆற்றல் நம்மள்ட்ட இருக்குது. ஒரு மனிதனால ஒரு காரியத்தை செய்ய முடியும்ன்ற பலம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த அறிவே நிறைய பேருக்கு இல்ல, இந்த அறிவே நிறைய பேருக்கு இல்ல. பேசிக்கா ஒரு கிரியேஷன்ஸ்ல கடவுள் படைச்ச எல்லா படைப்புகளிலும் மனித படைப்பு தான் அற்புதமான படைப்பு. இந்த படைப்புல கடவுள் அவனுக்கு கொடுத்த அறிவு, புத்தி, ஞானம், விவேகம், ஐஸ்வர்யம் எல்லா பலம் எல்லாமே அவனுக்குள்ள வச்சிருக்கார். அந்த மனிதனால பிச்சை எடுக்க முடியும்னு ஒருத்தன் போறான், ஒருத்தன் உழைச்சி சம்பாதிக்க முடியும்னு போறான். இதுல ரெண்டு பேர்ல எவன் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே, ஒரு அலிலிய சொல்ல மாட்டேன்றீங்களே. உழைச்சி சம்பாதிக்க முடியுன்றவன் தன்னிடத்தில் இருக்க ஆற்றலை எடுத்துக்கொண்டான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். பிச்சைக்காரன் இவன் பிச்சை எடுக்க முடிவு பண்ணி வேஷம் போட்டான், பிச்சை எடுக்கிறான். இதுதான் அவனுடைய நிலை. உங்களுடைய இருப்பை நீங்கள் கண்டுபிடியுங்கள், நிச்சயமாய் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த 25ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த எஜமான் தன்னுடைய தூர பிரயாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று மறக்கக்கூடாது, தன்னிடத்தில் இருந்த ஒரு திறமையுள்ள வேலைக்காரர்களுக்கு கொடுக்குறான். அவனவன் திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது ஃபுல்லாவே அந்த சாப்டர்ல அந்த இடங்கள் கரெக்டா பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் வருது, 30 வரைக்கும் வருது. புரியல? 15ஆம் வசனம் மட்டும் படிக்க கேட்போம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்திலே 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து, ஒருவனிடத்தில் எத்தனை தாலந்து கொடுத்தானா? 1 தாலந்து, 1 தாலந்து. சொல்லுங்க. ஒருவனிடத்திலே 1 தாலந்தையும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான், உடனே பிரயாணப்பட்டு போனான். அவனவன் திறமைக்கு தக்கதா. அப்பனா அவன்கிட்ட என்ன இருக்குதோ அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே படி அளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இருப்பு உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படுமே தவிர இருப்பு இல்லாதவன் எவனுக்கும் கடவுள் எதையும் கொடுப்பது இல்லை, கொடுக்கறதே இல்லை. அது அது அதாவது அது கடவுளுடைய, நான் சொல்றேன், அவருடைய சுவாபத்தில் ஒரு சுவாபம் எப்படின்னா, அவர் யார்ட்டையும் இல்லைன்னு ஒன்று சொன்னதே இல்லை. சொல்லுங்க. யார்ட்டையும் இல்லைன்னு, மன்னிப்பு இல்லைன்னு சொன்னதில்லை, அன்பு இல்லைன்னு சொன்னதில்லை, கிருபை இல்லைன்னு சொன்னதில்லை, இரக்கம் இல்லைன்னு சொன்னதில்லை, தயவு இல்லைன்னு சொன்னதில்லை. இல்லை என்ற எழுத்தே தேவனிடத்தில் இல்லை. ஒரு இடத்துல மட்டும் சொல்றார், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். ரொம்ப ஒரு அருமையான பதங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன விஷயத்தை தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்குறார்? ஃபஸ்ட்டு நம்முடைய பர்சனலில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருப்பதை நீங்கள் முதலாவது கண்டுபிடியுங்கள். ரொம்ப முக்கியம். அந்த நாட்களில் இப்போ
ஸ்கில்ஸை வச்சு பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஸ்டடீஸில் இருக்கானா, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கானா, வேறு ஏதாவது டேலண்ட்ஸ் இருக்குதா, இப்படிலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளோட படிப்பு, சில பிள்ளை மேக்ஸில் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும், சில பிள்ளைகள் சயின்ஸில் இருக்கும், சில பிள்ளைகள் கேம்ஸில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளை வீட்டில் இருக்க பெற்றோர் அனலைஸ் பண்ணி படிக்க வைக்கிற நிலைகள்லாம் இப்பொழுது இருக்குது. இல்லைன்னா நம்ம வாதியாருங்களே நம்ம அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவன் இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான், நல்லா இருக்கான், நீங்கள் அதில் அவனை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். பர்சனலாக சொல்கிறேன், கடவுள் நம்மளை எதற்காக உண்டாக்கினார், எதற்காக படைத்தார், நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அவர் நம்மிடத்தில் கொடுக்க விரும்புவதற்கு ஏற்புடையவர்களாய் நம்மிடத்தில் இருக்குதா அப்படின்ற விஷயத்தை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நல்லது. நான் திரும்ப சொல்கிறேன், கடவுள் யாரையும் வெறுமையை அனுப்ப விரும்பவே இல்லை. எல்லா மனிதனும் பெற்றுக்கொண்டவனாக இருக்கணும் தான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும். நாம் பெறாததற்கு ஒரே காரணம், நம்மிடத்தில் இருக்கிறதை குறித்த அறிவு இல்லை என்பதினால் தேவன் நம்மிடத்தில் நம்பி எதையும் கொடுக்கவில்லை. சொல்ல மாட்டேங்க, புரிகிறதா இல்லையா? சரி, ஒரு பகுதிக்கு நான் கூட்டு போகிறேன், அப்போ அதை குறித்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னைக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல்லுங்க. என்ன வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கு? இப்ப எலியாவால ஒன்னும் செய்ய முடியாதா? எலிசாவால ஒன்னும் செய்ய முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு ரெட்டிப்பான ஆவின் வரத்துல கடங்காரன் பித்து பிடிச்சி அலைகிற மாதிரி பண்ணுறேன். இப்படி நிறைய தேவர்கள்லாம் உலகத்தில் சுத்துது, தெரியுமா உங்களுக்கு? கடங்காரன் எப்படி பித்து பிடிச்சி அலைகிற மாதிரி பண்ணுகிறேன். மறந்துடக்கூடாது, மந்திரம் மாந்திரியம் இதெல்லாம் எல்லாம், புரியுங்களா? இல்லைன்னா கவலைப்படாத, வீட்டுக்கு போ, பணம் கொட்டி கிடக்கும், எடுத்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க, என்ன சொன்னாரு? உனக்கு என்ன செய்யணும், உன்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க. கடன்பட்டவ, விதவ, தீர்க்கதரிசியுடைய மனைவி கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கிறவ பார்த்து ஒரு தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு செய்ய ரெடிப்பா, உன்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க. உங்க பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, உன்கிட்ட என்ன இருக்கு அது சொல்லு. போல உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கு? என்னப்பா இருக்கு? இப்ப கீழே படிச்சுட்டே வாங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. சரி, ஒரு குடம் எண்ணெய் இல்லாம வேற ஒன்னும் அடியான்ட்ட இல்ல. சொல்லுங்க, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, என்னடா என்ன இருக்குது, அது இல்லாமல் வேற ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்றால் பாருங்க, இருக்குது இல்லைன்ற 2 வார்த்தையை பயன்படுத்தி இருக்கா. சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறது இல்லை என்கிற 2 வார்த்தையும் பயன்படுத்தி. நம்மளும் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைகள்ல இருக்குது இல்லைன்ற வார்த்தை 2மே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதை ஒற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க, ஒற்றுக்கொள்ள முடியுமா? இருக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கு இருக்குதுன்னு பயன்படுத்துறோம், இல்லைன்ற விஷயத்துக்கு இல்லைன்ற பயன்படுத்துறோம். ஆனா வேதம் இதை எதிர்க்கிறது, தெய்வீகம் இதை எதிர்க்கிறது. பாருங்க, இருக்குது என்ற ஒரு கூட என்ன இருக்குது, அதுக்கு மேல என்கிட்ட ஒன்னும், அதுக்கு மேல ஒண்ணு என்கிட்ட இல்லை. சரி, வாசிப்போம். அப்பொழுது எலிசா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, புரியுங்களா? உன் பக்கத்து வீட்டுல, எந்த வீட்டுல, மாடி வீட்டுல, சைடு வீட்டுல, எந்தெந்த வீட்டுல என்னென்ன வாங்க முடியுமோ உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே எல்லா வீட்லயும் பாத்திரத்தை வாங்கு. சொல்லுங்க, எல்லா வீட்டுலயும் பாத்திரம் வாங்க. எல்லா வீட்லயும் போய் பாத்திரத்தை வாங்கம்மா. எல்லா வீட்லயும் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கு. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் யார் தான் வாக்கணும்?
அந்த ஒரு குடத்தை வாங்கின பாத்திரத்துல பூரா வாக்கணும். சொல்லுங்க. ஒரு குடத்தை வாங்கின எல்லா பாத்திரத்திலும் வார்க்கணும். நல்லா வந்துச்சுங்க. யோசிக்கிறார் கோபாலையா. ஒரு குடத்துல இருக்கிறது எப்படியா எல்லா பாத்திரத்திலையும் வாக்க முடியும்? அதுதாயா இங்க தெய்வீகம். ஒரு கோட்டை ஐயா உன்கிட்ட இருக்கிறது என்ன இல்லைன்னு சொன்னது ஒண்ணு. ஆனா அவர் சொல்றாரு எல்லா பாத்திரத்திலும் என்ன செய்ய வாருன்றாரு. ஒரு குடம் எண்ணெயை எத்தனை பாத்திரத்துல வாப்பீங்க? எல்லா வீட்லயும் போய் என்ன சொம்பா வாங்கிட்டு வந்திருக்கோம் அம்மா? சொல்லுங்க. கடன்பட்ட எப்படிப்பட்ட பாத்திரத்தை வாங்கிட்டு வந்திருப்பா? பெரிய பெரிய பெருசு பெருசு அண்டாவேடு. வாப்பா உன் வீட்டில் அண்டா வச்சிருந்தேம்மா, உன் பிள்ளை பெரிய பிள்ளை ஆனப்பா அவனா ஒரு பித்தளை அண்டா செம்பண்டாலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொடு அப்படி. என்ன என்ன ஒன்றும் உள்ள தரேன் உனக்கு, நான் தரேன் கட்டாமையாக கொடு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எண்ணெயை வாப்பான்ட்டு இந்த ஒரு குடத்தை எல்லா பாத்திரத்திலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அவ பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பாத்திரத்தை எடுத்து கொடுக்குது. இவ ஊத்திக்கிட்டே இருக்கிறா, ரொம்பிக்கிட்டே இருக்குது. ரைட். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா, இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா. எத்தனை பாத்திரத்தை கொண்டு வா? இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இல்லைன்னு சொன்னோன நின்றுச்சு. சொல்லுங்க. இல்லன்னு சொன்னோனே நின்றுச்சு. தான்ட்ட ஒண்ணு இருக்குன்னு சொன்னப்ப நிரம்புச்சு, இல்லைன்னு சொன்னப்ப நின்றுச்சு. இப்ப உங்க மனநிலையை நான் கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். உலகம் இரண்டையும் வகுத்து தான் வாழுது. இருக்குதுன்னு சொல்ற நாள்ல இருக்குதுன்று, இல்லைன்னு சொல்ற நாள்ல இல்லைன்னுது. அதே உலகம் இருக்குதுன்னு சொன்னா கேட்டுவான்ட்டு இல்லைன்னுது. என்னது? இருக்குது சொன்னா கேட்டுவான்னு என்ன சொல்லுது? இல்லன்னு சொல்லுது. மறந்துடக்கூடாது. இல்லன்னு சொன்னா நம்ம மதிப்பு போயிருமோன்றதுக்காக இருக்குன்னு. நீங்கள் யார்? நானே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப சொல்லியிருக்கீங்களா? புரிகிறதா இல்லையா? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நம்மிடத்தில் இருக்கும்போது அவர்கள் கேட்டால் கொடுக்க வேண்டி இருக்குமே என்ற நினைப்பிலே இல்லை என்று சொன்ன நாட்கள் இருக்கிறது. நாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மதிப்பு குறைந்து விடுமோ என்று சொல்லி இல்லாத நாட்களை இருக்கு என்று சொன்ன நாட்களும் உண்டு. அப்ப இருக்கு இல்லை இல்லை இருக்குன்னு சொல்ற இந்த ரெண்டு கிறுக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கையில, இந்த மனுஷ உலகத்துல நம்மளும் இதே போல ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைக்கல. இருக்குதுன்னு சொல்ற வாழ்க்கைக்கு தான் தேவன் அழைக்கிறார். அப்ப உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன? உங்களே பார்த்துங்க. என்னிடத்தில் 2 சட்டையும் ஒரு பேண்ட்டும் இருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? அதுதான் தேவை. அம்மா நீ விதவையாரு அதெல்லாம் வேற, நீ கடன்பற்று அதெல்லாம் வேற. உன்கிட்ட இருக்கிறது என்ன? இருக்கிறத மட்டும் சொல்லு. நீ இருக்கிறதையும் சொன்னு இல்லையும் சொன்னதுனால தான் ஓம் புள்ள நீ அடுத்த பாத்திரம் கேட்ட உடனே வேறு பாத்திரம் இல்லைன்னா நின்று போயிடுச்சு. நம்ம சந்ததிக்கே நம்ம என்னத்தை தரமா வச்சுட்டு போயிருக்கிறோம்? இல்லைன்ற வார்த்தையை தான் வச்சுட்டு போயிருக்கோமே தவிர இருக்குதுன்ற ஒரு சந்ததிக்கு வார்த்தையை வச்சுட்டு நம்ம போகல. ஒரு முறை ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தான். அவனை துவக்க காலத்தில் சுவிசேஷத்தினால வழி நடத்தினேன். இப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கான். என்னை பார்க்கணும் ஃபோன் பண்ணான். சில பேர் சொன்னாங்க, பீட்ரே அவன் வந்தானா காசு கேட்பான், நீ கொடுக்காத அப்படின்னாங்க. சரி பார்த்துக்கலாம், சரி வாடா அப்படின்ட்டேன். பைபிள் ஸ்டடி முடிஞ்சு உட்காந்து தான் வந்தான். வந்த உடனே கேட்டேன், சொல்லுப்பா என்னடா என்ன? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 20,000 பணம் வேணும். எதுக்குன்னு கேட்டேன். ஏதோ ஒரு கடன் இருக்குது, அதை அடைக்கணும் அப்படின்னா. சரி
உங்கள்கிட்ட வந்தால் கட்டாயம் கிடைக்கும்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்னா. நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கு, ஆனால் நான் தரமாட்டேன் அப்படின்னேன். கோவம் வந்துருச்சு. என்னண்ணே உங்களை நம்பி வந்திருக்கேன், என்கிட்ட இருக்கு, நான் தரமாட்டேன். அது எதற்கு பயன்படணுமோ அதற்கு பயன்படட்டும் அப்படின்ட்டேன். இஸ் மூவிங். அதுக்கப்புறம் அவன்கிட்ட எனக்கு ஃபோனே வரல. இந்த பதத்துக்குள்ளே எப்போ நம்ம வரோம் தெரியுமா? நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாதான். நம்மிடத்தில் இருப்பதை குறித்த அறிவு இல்லாத பட்சத்தில் தேவன் நமக்கு கொடுப்பதை பற்றிய உணர்வு நமக்கு இருக்காதுங்க. நீங்கள் பாருங்கள், நான் இப்படி கொஞ்சம் உங்களை அப்படி ஃப்ளஷ் பண்ணி விட்டுறோம் பாருங்களேன். ஐயா, இயேசு சொல்கிறாரு, வனாந்தரத்தில் ஜனங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, போகும்போது சோர்ந்து போயிடுவாங்க, அவர்களுக்கு சாப்பிட அப்பம் கொடுங்கள்னார். இவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, எங்களிடத்தில் பணம் இல்லை, சொல்லுங்க, போகிறதுக்கு வழி இல்லை, மனமும். ஆனா ஒரு பையன் மட்டும் சொல்றான், என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குன்ட்டான். ஏசு அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதை எல்லாத்தையும் கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீத துணிக்கு எடுத்தாச்சு. ஏசு அக்கறைக்கு போயிட்டார். போயிட்டோன்னா ஏசு திடீர்னு ஒரு ப்ரீச் பண்றாரு. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவர் பரிசேயர் சதுசேயரை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்க எங்க புத்தி போயிடுச்சுன்னா, நம்ம அந்த கரையில அந்த மீதியை வச்சுட்டு வந்தோம் பாத்தியா, அதை குறிச்சுதான் ஏசு பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏசு சொன்னாரு, ஏன்னா இவ்வளோ காலம் நான் உங்க கூட இருக்கிறேன், இது கூடவா அறியலை? 5 அப்பத்தை 5000 பேருக்கும் 7 அப்பத்தை 4000 பேருக்கும் கொடுத்தேன். 5 அப்பம் 7 அப்பம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கணும்? 7 அப்பத்தை 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்துருந்தா 7 அப்பத்தை எவ்வளோ பேர் கொடுத்துருக்கணும்? நம்ம ஆண்டவர் இப்படிதாங்க பாருங்க. அவர் சொல்றாரு, இது கூட நீங்க அறியலையா அப்படின்னாரு. ஏன் அறியலைன்னு தெரியுமா? இவங்க இல்லை இல்லைன்னு சொன்னவங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வாய தரங்க. இல்லை, வீட்டில் அவங்க பிள்ளை ஏதாவது ஏய் இந்த படின்னு சொன்னா, அது எனக்கு புரியலன்னு சொல்லிச்சுன்னா பொழிச்சுன்னு போட்டுருங்க. புரியலன்னு சொன்னோம்னா பொழிச்சுன்னு போடுங்க. முதல்ல என்ன புரியல? சமீபத்தில் என்னுடைய செகண்ட் சன் இல்லாவை பற்றி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுமே நல்ல ஸ்கில் படிப்பில். ஒரு நாள் வீட்டில் வந்து படித்தது இல்லையா, ஒரு நாள் அவங்க அப்பா அவங்கள அடித்தது இல்லையா, திட்டினது இல்லையா. பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாடத்தை படித்ததே இல்லையா. எல்லாமே ஸ்கோர் டாப் லெவல்ஸ் தான். என்னன்னு கேட்டால், ஸ்கூலில் அவங்க லிசன் பண்ணுறதை கிளியராக வச்சுருப்பாங்களாம். எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்களாம். அதை ரிசீவ் பண்ணனால அது அவங்களுக்கு எவ்வளோ பிரோஜனமாக இருக்குன்றீங்க. நிறைய கவனிச்சு பாருங்க. எப்போ இல்லைன்றது தொடங்க தெரியுமா? நம்மள்ட்ட இருந்து வர்றது தான். நான் சொல்கிறேன், இந்த கரப்ஷன் வேர்ல்டில் இருக்கு இல்லை இல்லை இருக்குன்ற கிறுக்கு பிடிக்காம உங்கள் வாழ்க்கையில் கடவுள் என்ன வச்சிருந்தாரோ, உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை முதல்ல அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுக்க போடுற குறித்து உங்களுக்கு உணர்வு இருக்கும். ஏன் இன்னைக்கு கொடுத்ததை பற்றி ஒன்றுமே உணர்வு இல்லைன்னா, கடவுள் கொடுத்த நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இதை குறித்த உணர்வு ஏன் இல்லைன்னா, உன்கிட்ட இருக்கிறத பற்றிய அறிவு உனக்கு இல்லை. சீசர் தாங்க இல்லைன்னு சொன்னாங்க, அவனுக்கு தாங்க இன்னை வரைக்கும் அந்த எண்ணமே வரல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இதெல்லாம் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதாடா? நல்லா கவனித்து கொள்ளுங்க. சொல்லுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உற்று பாருங்க. அதோட உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க பாருங்க. ஐயா, சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க, என்று தான் இல்லைன்னு சொல்றேனே பாச, திரும்ப 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 ஏன் பாச இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப நீ பொத்த பையா, நீ சொத்த பையா, நீ என்ன கள்ளத்தராசா? சொல்லு ஐயா. கடவுள் உனக்குள்ள இயல்பாவே படைப்புலையே உனக்குள்ள வைத்திருக்கிறார். உனக்கு இருக்கு, உன்கிட்ட இருக்கு, உன்னால முடியும். உன்கிட்ட இருக்குன்ற முதல் எஃபர்ட்ஸை நீ கொடுக்கும் பொழுதுதான் தேவன் உன்னை நம்பி உன் திறமைக்கு தக்கதாக 5, 2, 1 கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன்கிட்ட இருக்கிறதையே நீ ஃபீல் பண்ணாதப்ப, அதை அறியாத பட்சத்தில் கடவுள் உன்னை நம்பி வேற என்னத்தை கொடுக்க முடியும்? உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கா? பேயும் தான் விசுவாசிக்குது.
பேயும் தான் விசுவாசிக்குது. உங்கள் விசுவாசத்துக்கும் பேய் விசுவாசத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பைபிள் வசனத்தெல்லாம் சொல்லுவோம், அதுவும் சொல்லுவோம், நம்மளை காட்டியும் சூப்பராக சொல்லுவோம். நாங்கள் அப்படியே விசுவாசத்தில் ஆராதிப்போம், அதுவே ஆராதிக்குது. சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்துடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாசத்து ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன விசுவாசத்தில் ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு, அதை சொல்லுங்க. ஐயா, அவனும் நம்மளை போல விசுவாசிக்கிறான், நம்மளை போல எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு கூட சில பேருக்கெல்லாம் நித்திய ஜீவன் போவோமா இல்லையான்னு தெரியல. அவனுக்கு தெரியும், நான் தான் முதல்ல நரகத்தில் போனேன், அவனுக்கு தெரியும். அவன் பெரிய தீர்க்கதரிசிங்க. முதல்ல தனக்கு தானே தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்ட ஒரே ஆள் அவன் தான். நான் நிச்சயமாய் நரகத்துக்கு அது முதல் ஆளாய் போவேன், அது அவனுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய ஃபெய்த்துங்க அவனுக்கு. நம்ம விசுவாசங்க என்ன இருக்குது சொல்லுங்க. அந்த அந்த விதவை புள்ள சொல்லுது, அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே நின்று போயிடுச்சு. அம்மா இருக்கு இல்லைன்னு சொன்னா புள்ள இல்லைன்னு சொல்லிச்சு, நின்று போயிடுச்சு. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையினுடைய வர்த்திக்கத்தக்க காரியத்தை தடை பண்ணுகிறதே உங்களிடத்தில் இருக்கிற இருப்பை நீங்கள் அறியாததுதான். இருப்பை அறியாததுதான். சமீபத்தில் ஒரு சீன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபேமிலி முழுசுமே சீயில் போயிருக்காங்க போட்டில். அப்போ அந்த போட்டு வந்து கவிழ்ந்துருச்சு. கவிழ்ந்த உடனே அம்மா மகன்க ஒரு மகள். இப்போ அந்த மகன் அம்மா சொல்கிறாங்க, எங்களை காப்பாற்று தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய அலை. இப்போ அந்த பையன் என்ன செய்கிறான்னா 5 கிலோமீட்டர் கடலில் 4 மணி நேரம் நீந்து வரான். கடலில் 4 மணி நேரம் நீந்தி வரான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 4 மணி நேரம் 5 கிலோமீட்டர் நீந்தி வரான். வந்து ஃபோன் எடுத்து அங்கேருந்து தகவல் கொடுக்குறான். அந்த தகவலை பெற்றுக்கொண்ட அந்த காவல்துறை வந்து அந்த ஃபேமிலியை போய் காப்பாற்றுது. என்ன உங்களுக்கு புரிஞ்சு? என்ன புரிஞ்சு? என்ன புரிஞ்சு? நீ புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தினா போந்தா கோழியாக தான் இருக்கும். அந்த புள்ளையே நீ வெளியே அனுப்புனா அதுதான் ராஜரீகம். இன்னைக்கு நிறைய ஆம்பளை போந்தா மாதிரியே தான் இருக்கான். தின்றது தூங்குறது, சாப்பிட்றது, தின்றது தூங்குறது, கூட முடிஞ்சா சபையிலையும் தூங்கிறது. ஆக்ஷன். ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருங்க. ஒரு ஆண்னா ஆக்டிவ், ஒரு பெண்ணுனா ஒரு ஆக்டிவ் பர்சன். நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பாருங்கள். நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நைட்டு 9 வரைக்கும் தூக்கம் தானாக வந்துருங்க. நான் தூங்குறது, நான் எந்திரிக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டு 12 மணி, லஞ்சு 4 மணி. வயிறு என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சிக் பேஷண்ட்டை தான் மாறுவீங்க. ஒரு அம்மா தான் பிள்ளைய பார்த்து, நீ போ கரைக்கு போ, அங்கே மணி பிரஸில் இருக்க ஃபோன் எடுத்து நீ அடின்னு சொல்லி, பிள்ளை என்ன பக்கத்தில் இருந்துச்சு 5 கிலோமீட்டர் பிள்ளை 4 கிலோமீட்டர் பிள்ளை நீந்தி வரான்னா தான் பிள்ளைக்குள்ளார என்ன இருக்குன்னு அந்த தாய்க்கு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கே தனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு, போமா நான்லாம் போக மாட்டேன். நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் இப்படி தான் சொல்லுவோம், நான்லாம் போக மாட்டேன், கத்து கத்து அப்படின்னு. எங்கே கத்துறது? ஆஸ்திரேலியா கடலில். இதுதாங்க, தனக்குள் இருப்பதை ஒரு மனுஷன் அறிஞ்சிட்டா வெளிச்சம் தானா வந்துடும். சொல்லுங்க சொல்லுங்க. இறந்து போன சரீரம் பிள்ளை பெற்றெடுக்கின்ற அறிவு ஆபிரகாமுக்கு வந்துச்சு, சாராளுக்கு வந்துச்சு. முதல்ல உன்கிட்ட இருக்கிறதை குறித்த அறிவு இருந்தால் தான் கடவுள் உனக்கு கொடுக்கறத பற்றி உணர்வு உனக்கு இருக்கும். உன்கிட்ட இருக்கிறத பற்றிய அறிவே இல்லைன்றப்ப கர்த்தர் எப்படி கொடுப்பார்? வாய் நிறைய இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தரித்திரம் தான் வரும். எப்போ கேளு இல்லை, எப்போ கேளு இல்லை. அப்பா உன்னிடத்தில் என்ன வர இருக்குது? பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் நீங்கள் தான் பாஸ்டர் பேயெல்லாம் வரட்ட முடியும். வெட்கக்கேடாக இருக்குது எனக்கு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்னங்க? விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம். வாங்க வேளாங்கண்ணியில் அக்கரைப்பேட்டை விசுவாசி பேய் வரட்டுது, செருதூர் விசுவாசி பேய் வரட்டுது. யோசிச்சு பாருங்க. நம்ம விசுவாசி இங்கே பேய் வரட்டுனா சீக்கிரம் இருங்க சீக்கிரம் இருங்க
அவர் பேய் விரட்டிட்டு இருக்காரு. இப்போ போகாத போகாத, அது கிராஸ் பண்ணி வந்துடும், வா வா வா, லிஃப்ட்டில் ஓடி போ அங்கிட்ட பக்கம். பேய் என்ன பண்ண உடனே, எவ்வளோ பெரிய ஃபெய்த் உனக்கு. அந்த பேயை பார்க்குது, இவன் ஏன்டா நம்மளை பார்த்து ஓடுறான், என்ன இருக்குது. இல்லை இல்லை இல்லைன்ற வார்த்தை உன் வாழ்க்கையை சீரழிச்சுன்ற மறந்துடாத. எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்வதற்கு கடவுள் உன்னை வைக்கல, உன்னை இருக்கிறவனா தான் கடவுள் படைச்சார், இல்லாதவனா படைக்கலையா. எல்லாத்தையும் படைச்சு எல்லாவற்றையும் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாய் படைத்த பிறகுதான் உன்னையும் என்னையும் தேவன் படைச்சார். அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதாய் அழைக்கிற தேவன், இருக்கிறதிலிருந்து இல்லாதவளாய் ஆக்கிற தெய்வம் அல்ல. பிசாசு இருக்கிறத இல்லாம ஆக்கும், ஆனா தெய்வம் இல்லாத இருக்கிறதா மாத்துறவர். நீங்கள் இருப்பு உள்ளவர்கள், நீங்கள் இருக்கிறவர்கள். முதல்ல உங்களை அறியுங்கள். உலகத்தான் பாடுறான், நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தை நீ ஆளலாமா. நம்பால் ஊட்டே ஆள மாட்டேன்றான், எங்க உலகத்தை ஆள்றது. பாருங்க, அந்த விதவை இருக்குது இல்லைன்ற அந்த கரப்ஷன் தான் கடைசியில் அவ வீட்டுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்திருச்சு. நீங்கள் என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு அம்மா வரும், பெரிய பணக்காரி, என்கிட்ட தான் சில்லறை கேட்கும். அது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்புறப்ப தான் அந்த சில்லறை கேட்கும். நான் சில்லறை எடுத்து கொடுப்பேன். உடனே சொல்லும், பாஸ்டரு இந்த தெருவிலே அவர் தான் பணக்கார் அப்படின்னு. வாயில் ஏம்மா இப்படி சொல்கிற, நீ தான் பணக்காரின்னு சொல்லான்னு வரும் அப்படின்னு எதிர் சொல்லுவேன். இன்னும் உனக்கு எவ்வளோ சில்லறை வேணுன்னுவேன், இன்னும் உனக்கு நன்றா கொஞ்சம். உலகம் நம்ம வாயை பிடுங்க பார்க்குது, நம்மளை இல்லாதவனை ஆக்கிறதுக்குரிய வார்த்தையை நம்ம வாயிலேருந்து எடுக்க பார்க்குது. நாங்கள்லாம் புரோஜமான மனிதர்கள், ஆமாம், கடவுள் கொடுக்குற அன்னைக்கு கஞ்சை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம், உங்களை போல வசதியானவர்கள் உண்டானா அவன் மாடி மேலே மாடி கட்டி, மாடி மேலே வீடு கட்டி, வீடு மேலே மாடி கட்டி அவன் போயிட்டுருக்கிறான். நம்பாள், நான் ஒன்றும் இல்லையப்பா, நான் தகுதி இல்லையப்பா, ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லைப்பா, எனக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா இப்படின்னு சொன்னோன்னே நம்பாள் இப்படியே போயிட்டுருக்கான். அதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறான், அவர் பெருகவும் சொல்கிறேன். இல்லைன்ற வார்த்தையை உங்கள் வாயை விட்டு விளக்குங்க. சில பேருக்கு அது கடினம், ஏன்னா இல்லைன்னு சொல்லியே பழகிருப்பாங்க. ஒரு வீட்டில் வந்து நான் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கேன் ரிசப்ஷனில். அவங்க அந்த பிரதர் சொல்கிறாரு, ஏய் பாஸ்ட் வந்துட்டாரு, காபி போடுறு அப்படின்றாரு. அது உள்ளார கூப்பிட்டா அந்த அம்மா ஒழுங்காக சொல்லணும்ல. அந்த ஆள் மேலே என்ன கோவம் இருந்துச்சோ தெரியல, அதுக்கு நானாக பலி கடை கிடச்சேன். புரியுங்க, சொல்லுது, அப்பா காபி தூள் வாங்கிட்டு வரல நீங்கள் அப்படின்ச்சு. சரி விடு, டீ போடு அப்படின்ச்சு. சர்க்கரை இல்லைப்பா அப்படின்ச்சு. அடுத்ததான் அந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்களா, நீங்கள் போவீங்களான்னு. அவன் தண்ணியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, போ மனசு இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தெய்வம் எப்படிப்பட்டவர், இல்லைன்னு சொல்கிறவன்ட்ட கூடி கூட இருக்க மாட்டார் அவர். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்கிறவன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். பயப்பட சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. பவுல் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் கிடக்கு, எனக்கு எல்லாம் இருக்குது. நான் இல்லைன்ற இடத்துக்கு போக விரும்பல, இருக்குது அந்த நிலைக்கு வாங்க. இல்லைன்ற வார்த்தையை தூக்கி எறிங்க. உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். இப்போ திறமை உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ என்ன இருந்துச்சு, திறமை இருந்துச்சு. அந்த டேலண்ட் உங்களுக்குள்ளார என்ன இருக்குன்றதை யோசிங்க, பாருங்க, உற்று கவனிங்க. அதை வச்சு தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க போராடுறதை நீங்கள் உணருங்க. சாதாரணமாக நீங்கள் இருக்க முடியாது. யூ ஆர் பிளஸட் ஒன்றா இருப்பீங்க நீங்கள். மனுஷன்ட்ட வாங்கிய ஒரு மனுஷன் கடை வச்சு பொழைச்சி 10 டீ கடை வைக்க முடிஞ்சுன்னா, கடவுள் எனக்கிட்ட இருக்கிறத வச்சு, அவர் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் இந்த உலகத்தில் இன்னும் மேன்மையாக வாழ முடியும். கடன் இல்லாதவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா ஒரு ஆள் கூட தூக்க மாட்டேங்குது. கடன் இல்லாதவர்கள் கை தூக்குங்க. 1 2 4 5
இனி கடன் வாங்க மாட்டேன்னு முடிவெடுத்தவங்க கை தூங்க பார்க்கலாம். கொஞ்சம் கைகள்லாம் வருது. இல்லை பழகியே போச்சா? அது இன்னும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணா. அது ஒரு மனிதர் அழகாக பேசுகிறாரு. உன்னுடைய 15-20 வருஷம் வாழ்வாதாரத்தை நீ இழந்துடுறேன்றான். நீ கடன் வாங்குறதுனால 15-20 வருஷம் உன்னுடைய சொந்த ப்ராஜெக்டே நீ என்ன செஞ்சிடற? இழந்துடுறேன்றான். திறமை உள்ளவர்களாக இருங்க. கடன் வாங்க திறமை உள்ளவர்களாக இருக்காது. நமக்கு கொடுக்க பேங்க் காத்திருக்குது. வேண்டாம் வேண்டாம். போதும் என்கிற மனது இல்லை என்று தான் சொல்லக்கூடாது, போதும் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது, போதும் என்று சொல்லலாம். போதும் என்கிறதே தெய்வ பக்தியினுடைய ஆதாயம். சொல்லுங்க, நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கு, கடவுள் கொடுத்திருக்கிறது இருக்குது, கொடுத்தது இருக்கு. அவர் எனக்கு கொடுக்க சில விஷயத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நான் இதை அறிஞ்சிட்டேன்னா அவர் எனக்கு கொடுத்துருவார். அவர் எனக்கு கொடுத்துருவார். திறமை பாருங்க, இதுலயும் கவனிச்சு பாருங்க, டிஃபரன்ஸை பார்க்கலாம். 5, 2, 1 சொல்லுங்க. 5, 2, 1. அதான் உங்கள்ட்ட என்ன இருக்குன்ற அறிவு உங்களுக்கு எவ்வளவுக்கு பெருகி இருக்குதோ அதுக்கு தகுந்த கிஃப்ட்ஸ் கடவுளால் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ரொம்ப மோசமான மனுஷன் சொல்றாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்த. சின்ன ஊழியமா, ஆசியா, ஐரோப்பா, சின்ன இந்தியா, மனுஷன் போகாத இடமே கிடையாது. கடைசியில் சொல்றாரு பாருங்க, என் அங்கி அங்கே வைத்து விட்டு வந்து விட்டேன், நீ மார்க்கையிடம் கொடுத்து அனுப்பு. இப்போ நம்பால் சொல்றான், கோட்டெல்லாம் இருக்குது, ஷூட்டெல்லாம் இருக்குது. அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய கப்பல் ஓனரு. அந்த மனுஷன் சொல்கிறான், அங்கேயே வச்சுட்டு வந்தேன் கொடுத்து அனுப்புன்றான். நம்பால் சொல்கிறான், கோட்டை தூக்கி போட்டு புது கோட்டு வாங்குன்றான். புரியல? இதாங்க கடைசி வரைக்கும் இயேசு இந்த பூமியில் மறிக்கிற வரைக்கும் இருக்குன்ற வார்த்தையோடு தான் போனார். அல்லேலூயா. உங்களுக்கென்று இருக்கிறது, உங்களுக்கு பிதாவில் ஒரு வாசஸ்தலம் இருக்குது, எல்லாமே இருக்குது இருக்குதுன்னு சொன்னவர் தான் அவர். தன் வாயை திறந்து யார் இடத்திலும் இல்லை என்றவர் பேசினதே இல்லை. உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு மகிழ்ச்சி உண்டு, இந்த வார்த்தை தான் அவர் பண்ணியிருக்கார். முதல்ல உங்களிடத்தில் இருப்பதை அறியுங்கள், கர்த்தர் கொடுப்பதை உணர முடியும். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் இவ்வளோ அப்பத்தை 5 அப்பத்தை அவ்வளோ அப்பமாக மாற்றினதை குறித்து உங்களுக்கு உணர்வே இல்லையான்னு கேட்குறேன். பாருங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுதுறப்போம். இல்லாதவன் நீனு, இல்லாதவன், செத்தவன், பாவத்தில் செத்தவன், சாபத்தில் செத்தவன், இன்னைக்கு உன்னை உயிரோடு எழுப்பி வச்சிருக்கிறேன்னா இருக்கிறவனா நான் வச்சிருக்கேன்ல, அந்த நிலையில் நீ அக்கௌண்டபிளாக இருன்றார். உன்ட்ட இருக்கிறது என்ன? விதவையை பார்த்து எலிசா கேட்குறா, உன்ட்ட இருக்கிறது என்னம்மா? என்ற ஒருபடி என்ன, ஒரு குடம் என்ன இருக்குது, அதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்ட்டா. எல்லா வீட்லேருந்து பாத்திரம் வாங்கி தண்ணியை நிரப்பிட்டு இருக்கிறா. ஒரு பிள்ளையை பார்த்து கேட்குறா, ஒருத்த மட்டும் எடுத்துகிட்டு வாப்பான்னு. அவன் சொல்கிறான், வேறு குடம் இல்லைன்ற வார்த்தை. ஒரு குடம் எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, அதை விட்டு அவன் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? வேறு குடம் இல்லை என்றான். எண்ணெய் நின்று போயிற்று. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இருக்குது இல்லைன்ற கிறுக்கு பிடிச்ச உலகத்தில் நான் இருக்கிறவனாக இருப்பேன். என் தெய்வம் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் இல்லை என்ற வார்த்தை அவர் ஒரு சகாப்தத்திலேயே இல்லை. நான் இருக்கிறவராகவே இருக்கிறவரை ஆராதிக்கிறவன், உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறவன், ஜீவனுள்ளவரை ஆராதிக்கிறவன். அதனால் நான் இருக்கிறவனாகவே இருப்பேன். என்கிட்ட இருக்குதுப்பா, நீங்கள் கொடுத்த அறிவு இருக்குது, நீங்கள் கொடுத்த புத்தி இருக்குது, நீங்கள் கொடுத்த ஞானம் இருக்குது, நீங்கள் கொடுத்த திறமை இருக்குது, நீங்கள் கொடுத்த பலம் இருக்குது, நீங்கள் கொடுத்த சத்துவம் இருக்குது, நீங்கள் கொடுத்த ரட்சிப்பு இருக்குது, உங்கள் கொடுத்த இரக்கம் இருக்குது, நீங்கள் கொடுத்த மனதுருக்கம் இருக்குது. நீங்கள் கொடுத்ததெல்லாம் இருக்குதுப்பான்ற வார்த்தை எங்கள் வாயில் வரட்டும்ப்பா, ஒவ்வொருத்தருடைய வாயிலும் வரட்டும். இல்லை என்ற சகாப்தம் மறையட்டும். இல்லைன்னு சொல்கிற வார்த்தை இனி எங்கள் வாயில் வரக்கூடாதுப்பா.
ஆண்டவர் பாவம் இல்லை, சாபம் இல்லை, அக்கிரமம் இல்லை, சண்டை இல்லை, நோய் இல்லைன்னு அந்த இடத்துக்கு தான் அந்த பதத்தை நாங்கள் பயன்படுத்துவோமே தவிர தெய்வீகத்தில் ஒரு நாள் அதை பயன்படுத்தக்கூடாதபடிக்கு ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறிவின் வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. இருக்கிற வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. அதிகமாக எங்களை உத்து பார்க்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இல்லை என்ற மனப்போகம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கிறவங்களா இருக்கணும். இருக்கிறவன் எவனும் பரிபூர்ணம் அடைவான், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த இடத்துக்குள்ளார எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நடத்துங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். நீ அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையோடு போறாங்க, புதிதாக வந்து அவங்கள பிளஸ் பண்றோம். எந்த நோக்கத்தோடு இந்த நாளை வந்திருக்காங்களோ அவங்கள ஃபில் பண்ணி அனுப்புங்க, அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்புங்க. இந்த வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you.